பாடல் 48. சென்ற பாடல் சுடர்கின்றதே என்று முடிந்தது, இந்த பாடல் சுடரும் என்று ஆரம்பிக்கிறது. தனது குன்று போன்ற ஜடாமுடியில் பிறைச்சந்திரனை தரித்திருக்கும் சிவபெருமானின் மீது பச்சை கொடியாய் படர்ந்திருக்கும் அபிராமவல்லியே மாதொருவாகனாக காட்சி தருகிறார். அப்படி அவரோடு இணைந்திருக்கும் அபிராமியே, உன்னுடைய திருவுருவத்தை எவர் ஒருவர் மனதில் பதிய வைத்து இன்றும் தியானம் செய்கின்றார்களோ அவர்களுக்கு எந்த இடரும் கிடையாது, எந்த துன்பமும் கிடையாது. அப்படி சதா சர்வ காலமும் உன்னையே நினைத்து கொண்டு உன்னுடைய திருவுருவத்தை மனதில் தரிசித்து கொண்டிருப்பவர்களுக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா? அவர்களுக்கு பிறவி முடிந்துவிடும். அப்படி உன்னை தியானித்து கொண்டிருப்பவர்கள் குருதியும் கொழுப்பும் இரத்தமும் கொண்ட உடல் கொண்ட மானுட பிறவியில் மீண்டும் பிறக்க மாட்டார்கள். அவர்களுக்கு மோட்சம் கிடைக்கும். அவர்களுடைய பிறவி சங்கிலி அறுந்து முடிந்துவிடும். மீண்டும் அவர்கள் பிறக்க மாட்டார்கள். அபிராமியை தரிசித்து அபிராமியை வேண்டிக் கொண்டே இருந்தால் அவர்களுக்கு மோட்சம் கிடைக்கும், முக்தி கிடைக்கும் என்று கூறுகிறார் அபிராமபட்டர். உடல் பற்ற நீங்க இந்த பாடலை பாட வேண்டும் என்று சொல்வார்கள்.